தைப்பொங்கல் அப்படின்பது அது நீங்கள் சொன்ன மாதிரி தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி தமிழில் உண்டு. ரொம்ப நாள் திருமணம் ஆகாதவங்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும், விவசாயத்தில் நலிந்திருந்தவங்க தை பிறந்தால் வழி பிறக்கும், இப்படி நிறைய ஆன்மீகத்தில் கூட நீங்கள் அந்த பீஷ்மன் பற்றி கேட்டிருக்கீங்க. அந்த அம்பு மேலே ஒரு மாதத்துக்கு மேலே படுத்திருந்த இந்த தை பிறந்த அப்புறம் தான் உடல் ஓடணும். ஆனால் அவனு கூட நினச்சா என்னத்துக்குன்னா அந்த நேரத்தில் தான் சக்தி மேல் நோக்கி போகும். இந்த பொங்கல்ன்றது இந்த ஒரு நாம் பருப்பு அரிசி சேர்ந்து அதை பொங்கல் மாதிரி பண்ணி நாம் ஒரு ஒன்று சூரியனுக்கு நாம் ஒரு நன்றி சொல்கிற தன்மைன்னு இதை நாம் புரிஞ்சுக்கணும். இது நாம் கொஞ்சம் மறந்துட்டோம். இப்போ விஞ்ஞானபூர்வமாக இதெல்லாம் நாம் ப்ரூவ் பண்ண முடியும். என்னென்னா இந்த இந்த பூமியில் எது நீங்கள் ஒரு சக்தின்னு சொல்கிறீங்களோ எல்லாத்துக்கும் அடிப்படை சூரியனுடைய சக்தி தான். அந்த சூரியனுடைய சக்தியை உபயோகப்படுத்தி தான் எல்லாமே நடக்குது. ஒரு செடி வளரணுன்னாலும் ஒரு மரம் வளரணுன்னாலும் எதே ஒரு எரிபொருள் நீங்கள் எதே எடுத்தாலும் அது அந்த மாதிரி நிலைக்கு வர்றதுக்கு அடிப்படையான சக்தி சூரியனுடைய சக்தி. அந்த சூரியனுடைய சக்தி சேர்த்து வச்சுருக்குது, அவ்வளோதான். எரிபொருள் தனியாக எங்கேயோ ஒரு சக்தி வரல. இது நாம் உணர்ந்து நம்ம பயிர் வளரணுன்னாலும் நாம் நல்லா இருக்கணும்னாலும் அடிப்படையாக சூரியனுடைய சக்தி தான் உணர்ந்து முதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பீடை பிடிச்சது நமக்கு சூரியனால தான். என்னத்துக்குன்னா சூரியனுக்கு பூமிக்கு இருக்கிற சம்பந்தத்தில் ஒரு வேறுபாடு வந்ததுனால தான் இந்த பீடைன்ற மாதிரி பிடிச்சிருக்குது. எப்போ அந்த நிலை தாண்டிடுச்சோ சூரியனுடைய தன்மை, அப்போ நமக்கு பீடை தொலைஞ்சு போச்சு. இப்போ ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்குது. அதனால அவனுடைய ஒரு தொடர்போட ஆரம்பிக்கணும். இது ஏதோ வெறும் ஒரு எமோஷனலாக பண்ணுற விஷயம் இல்லை. இதுக்கு ஒரு அடிப்படையான அர்த்தம், ஒரு விஞ்ஞானம் இதில் இருக்குது. என்னென்னா நாம் எந்த அளவுக்கு இந்த சூரியனுடைய சக்தி நாம் உள்ளே எடுத்துக்க முடியும்னா ஒரு பொருள் ஒரு அளவுக்கு எடுத்துக்குது. இப்போது ஒரு மரமாக இருக்கிறது ஒரு மாதிரி எடுத்துருக்குது, சேர்த்து வச்சுருக்குது. அதனால தான் அந்த மரம் நீங்கள் எரிச்சிங்கன்னா நாளைக்கு அது ஒரு எரிபொருளாக செயல்படுது. எது நம்ம கார்பன் சொல்கிறோமோ இது எல்லாமே ஒரு நல்ல எரிபொருள். ஆனால் இதெல்லாம் இப்படி மாதிரி நிலைக்கு வர்றதுக்கு எந்த அளவுக்கு சூரியனுடைய சக்தி சேர்த்து வச்சுக்கிறதோ அந்த அளவுக்கு தான். எது சேர்த்து வச்சுக்காதோ அது எரிய முடியாது, அந்த மாதிரி சக்தி அதில் இருக்காது. இப்போ நம்ம நோக்கம் என்னென்னா இந்த சூரியனுடைய சக்தி இப்போ இந்த மனிதன் எந்த அளவுக்கு சேர்த்துறானோ அந்த அளவுக்கு தான் இவனுடைய ஒரு உற்சாகம், உயிருடைய வலயம் அந்த அளவுக்கு தான் இது வளரும். அதனால முதல் அவனுக்கு ஒரு ஆஃபரிங் பண்ணிக்கணும், ஏதோ ஒன்று அர்ப்பணை பண்ணி தான் நாம் ஆரம்பிக்கணுன்ற ஒரு நோக்கம். இன்னொன்று சாப்பாடுன்றது நம்ம ஏதோ இப்போது நிறைய பேர் ஒரு நாளில் 5 தடவை இப்போ 10 தடவை சாப்பிட்றதுனால இந்த சாப்பாடுன்றடைய இது மறந்து போச்சு அவருக்கு. இப்போ கிராமங்களெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு யாரும் கேட்க மாட்டாங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. எதுக்குன்னா சாப்பிட்டா இன்னும் அதுக்கு மேலே என்ன பிரச்சனை இருக்குது? முதல் காலத்துலேருந்து மனிதனுக்கு இது ஒன்று தான் பிரச்சனை, சாப்பாடு, உணவு. அது ஒன்று வயரில் இருந்தால் இன்னென்ன பிரச்சனை இருந்தால் நீங்கள் உருவாக்குற மனத்தில் உருவாக்குற பிரச்சனை தான். வாழ்க்கையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? மித்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் தான் மனத்தில் உருவாக்குறது. வெளியிலேருந்து வர பிரச்சனை இது ஒன்று தான்ன்ற மாதிரி. அதனால உணவுன்றது நம்ம இப்போ ஒரு பொருளாக பார்க்குறோம். உணவுன்றது நம்ம உயிருக்கு அடிப்படையானது பார்க்குறது உணவு இல்லாமல் இருக்கிறவன் தான் பார்க்குறான். மித்தவங்க எல்லாமே இப்போ புரியல. இந்த காலத்தில் உணவுன்றது எல்லா இடத்துல கிடைக்கிறதுனால நிறைய பேருக்கு உணவுன்றது ஏதோ ஒரு பொருளாக நினச்சிக்கிறாங்க. 3 நாள் சாப்பிடலன்னா அப்போ தெரியுது உணவுன்னா உயிர்ன்றது. இது நாம் உணவுன்றது இந்த பொங்கல்ன்றது நீங்கள் ஒரு உணவாக பார்க்க வேண்டாம். இது உயிருக்கு மூலமானதுன்னு பார்த்து எது நமக்கு உயிருக்கு மூலமானதோ அதே நம்ம அர்ப்பணை பண்ணுறோம். என்னத்துக்குன்னா இந்த சூரியன் தான் நம்ம உயிருக்கு மூலம்னு நாம் உணர்ந்திருக்கிறதுனால. இது விவசாயிக்கு நல்லா தெரியும். மித்தவங்க சிட்டியில் இருக்கிறவங்க வெயில் வந்தால் வேண்டான்னு போய் ஏர் கண்டிஷனில் உட்காந்துக்கலாம். ஆனால் விவசாயிக்கு நல்லா தெரியும் சூரியனை வெளிச்சி நல்லா அடித்தா தான் அவனுடைய பயிர் நல்லபடியாக வளரப்போகுதுன்ற அவனுக்கு நல்லா தெரியும் இது. அதனால் முதல் அர்ப்பணை அவனுக்கு தான். அதில் என்ன அர்ப்பணை பண்ணுறது? நம்ம உயிருக்கு மூலமானது ஏதோ அதே தான் அவனுக்கு அர்ப்பணை பண்ணுறது. என்னத்துக்குன்னா நம்ம உயிருக்கு அவன் தான் மூலம். அதனால இந்த பொங்கல்ன்றது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு இது. எங்கெங்கே விவசாய குடும்பங்கள் இருக்குதோ, வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பூரா நாட்டிலையே விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு நாம்
மித்த இடங்களில் பொங்கல்னு சொல்லலை, இதுக்கு சங்கராந்தின்னு சொல்லுவோம், இல்லை மக்கர சங்கராந்தின்னு சொல்லிக்குவாங்க. நார்த்தில் வைசாக்கம்னு சொல்லுவாங்க, இல்லை பைசாக்கின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் இருக்குது. விவசாய சமூகங்கள் எங்கெங்கே இருக்குதோ அங்கே எல்லாமே இருக்குது. என்னத்துக்குன்னா எல்லாரும் இது உணர்ந்தது தான். இந்த இந்த ஜனவரி 14 தாண்டின அப்புறம் தான் பயிர்ன்றது வேகமாக வளருது. இதனால ஒரு கொண்டாட்டம், ஒரு அர்ப்பணை, அதுக்கு மூலமாக இருக்கிற சக்திக்கு ஒரு அர்ப்பணை.